அன்பரசு கார்ல போயிட்டே இருக்காரு. அப்ப பசுபதி பார்க்குறாரு. பார்த்தோனே அப்படியே வண்டிய நிறுத்துறாரு. "என்ன அன்பரசு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாரு. 2 பேருமே கீழ இறங்கி பேசிட்டு இருக்காங்க. "என்ன உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா? விஜய் எல்லாம் உயிரோட இருக்காரா?" அப்படின்னு பசுபதி கேட்குறாரு. அத கேட்டோனே அன்பரசு யோசிக்கிறாரு. "ஐய்யய்யோ! விஜய் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா அவ்வளோதான். மறுபடியும் ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவானே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுபதி கிட்ட அப்படியே அமைதியா இருக்காரு. அன்பரசு எதுவுமே சொல்லவே இல்ல. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன உடனே அன்பரசு போறேன்னு சொல்ற? அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போ" அப்படின்னு பசுபதி சொல்றாரு. அப்ப கரெக்ட்டா விஜய் அந்த பக்கமா வராரு. வரும்போது பார்க்குறாரு. என்ன இது சித்தப்பா இந்த பசுபதி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஓ! அப்ப இவங்க 2 பேருக்குள்ள இன்னும் பேச்சுவார்த்தை இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிறாரு. வீடியோ எடுத்துட்டு யோசிக்கிறாரு. எல்லாத்துக்குமே காரணமே இந்த சித்தப்பா தான். இவர் தான் ஏதோ பண்றாரு போல இருக்கு. வீட்டுக்கு வரட்டும் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. போனோனே அவங்க சித்தப்பாவ பார்த்து நடந்ததெல்லாம் கேட்குறாரு. நீங்க எதுக்காக பசுபதி கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நான் பார்த்தது உண்மையா? அப்படின்னு கேட்குறாரு. ஐய்யயோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. அப்ப இது என்ன? அப்படின்னு வீடியோவ காட்டுறாரு. அப்படியே தாத்தாவும் பார்க்குறாரு. என்ன மாப்பிள நீங்க போய் பசுபதி கிட்ட பேசியிருக்கீங்க. ஏற்கனவே அவன் தானே விஜய சாகடிக்கிற அளவுக்கு போயிட்டான் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. ஐயோ! நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. நான் போயிட்டே இருந்தேன். அப்ப அந்த பசுபதி பார்த்துட்டு கார நிறுத்தி என்கிட்ட பேசினான். அவ்வளோதான் அப்படின்னு அன்பரசு சொல்றாரு. நான் விஜய் உயிரோட இருக்கான். அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன மாப்பிள இப்படி பண்ணியிருக்கீங்க? நீங்க அவன் தடுத்து நிறுத்தினா கூட எனக்கு வேலை இருக்குன்னு வந்திருக்கணுமா இல்லையா? எதுக்காக அவன்கிட்ட பேசுறீங்க? அவன் உங்க மூலியமா என்ன விஷயம் கிடைக்குது? என்ன பண்ணலாம்? எப்படி யார சாகடிக்கலான்னு அவன் யோசிப்பான் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. விஜய்க்கு கோவமா வருது. இங்க பாருங்க. நீங்க சொல்றது உண்மைன்னு என்னால நம்ப முடியல. நீங்க ஏதோ பசுபதியோட சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணி என்னையும் காவேரியும் பிரிக்கணும்னு நெனச்சீங்க. என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நான் சித்தப்பான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு இப்படி கத்துறாரு. இங்க பாரு விஜய், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டுருக்க. நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் சரியா? நீ என்னோட குடும்பத்த சேர்ந்தவன். நீ சாகணும்னு நான் நினைப்பனா? அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. நீங்க எல்லாத்தையுமே பண்ணுவீங்க. அதனால தானே 5 வருஷமா என்னையும் காவேரியும் பிரிச்சு வச்சீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. இங்க பாரு, அந்த பசுபதி இந்த ஊருக்கு வந்திருக்கான். அத மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரியா? அதுக்கு மேல நான் பேச விரும்பல அப்படின்னு அவங்க சித்தப்பா அங்கருந்து போறாரு. விஜய் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோவமா மேல போறாரு. தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு.